ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். கைஸ், நம்ம எப்பவும் போல் நம்ம வந்து நைட்டு 11 மணிக்கு தான் நம்ம ஷிஃப்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு எடுத்தோடனே ஃபஸ்ட் ஆர்டர் போட்டாங்க கைஸ். நம்ம அதை பிக்கப் பண்ணி இப்போ டெலிவரி பண்ணுறதுக்கே போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா May 12 கைஸ். இன்றைக்கி டேட்டு அதுதான் கைஸ். ரொம்ப கிட்ட கடை பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி தான். இது பாருங்கள், கிட்ட போயிட்டேன் பாருங்கள். ஸோ கைஸ், இதை நான் டெலிவரி பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம் கைஸ். ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 35.75 பார்க்கலாம் அடுத்த ஆர்டர் போடுறாங்களான்னு. அடுத்த ஆர்டர் போட்டாங்க கைஸ். பெருங்குடி பிலாலில் போட்டிருக்காங்க கைஸ். நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம சொல்லியிருப்போம், பக்கத்துலேயே தான் லொக்கேஷன் காட்டுச்சுன்னு சொல்லி. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷன் போய்ட்டு அவங்களுக்கு நான் கால் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனே இல்லை கைஸ். அது வந்து நம்ம வீட்டுக்கிட்டே கிடச்சி. டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ரொம்ப தூரம், கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட அங்கேருந்து நான் அங்கேருந்து வந்து இப்போ கொடுத்துட்டு போகிறேன். எதனால் அந்த கிளிச் ஆச்சுன்னே தெரில. நல்ல வேலை அவங்க எதுவுமே டென்ஷன் ஆகலை. அவங்க கூலாக சொன்னாங்க, நீங்கள் மாற்றி போயிட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு யாராக இருந்தால் எதனா கேட்டிருப்பாங்க கன்ஃபார்மாக. எதனால் கிளிச் ஆகுதுன்னு தெரில. இதுமாதிரி ஆனதே இல்லை கைஸ் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதான் கைஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு வர வேண்டியது கைஸ். 7 மணிக்கு தான் நான் ஓட்டலான்னு பார்த்தேன். லைட்டாக கிளைமேட்டு கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 7 மணிக்கு வர முடியல. சரி, 11 மணிக்கு ஓட்டிப்போமே. ஏன்னா இன்றைக்கி வந்து ஜொமேட்டோவில் வந்து 6வது நாள் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு வந்து யாரா புதுசாக வந்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும், நம்ம என்ன கண்டென்ட்டில் ட்ராவல் ஆகிறோம்னு சொல்லி. அதான் கைஸ், நாளைக்கு இன்னும் ஒரு நாள் தான் ஓட்டுவோம்னு நினைக்கிறேன். ஜொமேட்டோ 7 நாளோட முடியுது. அதுக்கப்புறம் நம்ம வேறு ஆப் உள்ள போவோம் கைஸ். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில். அது உண்மை தான். ஏன்னா நான் வந்து நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப் ஓட்ட போகிறனோ அது வந்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் கைஸ். ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒன்றுமே தெரியாமல் ஓட்டக்கூடாதுல்ல. அதனால் வந்து கேமரா இல்லாமல் அதை வந்து ஓட்டி பார்க்கணும். பார்க்கலாம். அதுலேருந்து அடுத்த மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வண்டிலாம் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். வண்டி எனக்கு தெரிஞ்சு பக்காவாக இருக்கணும் வண்டி. ஏன்னா பார்த்திங்கன்னா வண்டி ஒரு மாதிரி இருக்குது. நம்மளுக்கு அந்த ஃபீல் எடுத்து ஓட்ட சொல்லவே ஒரு ஃபுல் சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வண்டியை பக்காவாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் சேலஞ்ச் ஆரம்பிக்கணும். சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஆர்டர் தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம். செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம் கைஸ். நம்ம செகண்ட் ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 22.35 பார்க்கலாம். கண்டினியூஸாக போட்டிருந்தா ஓகே கைஸ். சின்னதாக போட்டிருந்தாலும் நம்ம பெட்ரோல் வரையில கைஸ் வண்டிக்கு அப்படியே பெட்ரோல் பங்க் சைடு மூவ் பண்ணுவோம். டைம் எல்லாம் ஆகிடுச்சு, 11 ஆகிடுச்சு. இருக்குமான்னு தெரில. ஏன்னா ஈஸியாரில் தான் இருக்கும் 24 hours. தலைவலி கைஸ். இப்போ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டே இல்லை, ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டில் இருட்டாக இருக்குது. அதில் மென்ஷனாக அவர் பண்ணல, உள்ளே வாங்கன்றாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. இது நெட்வொர்க் இன்றைக்கி ஆர்டர் போட்டாங்க கைஸ். 28 ரூபா. இந்த கிச்சன் ஸ்ட்ரைட்டில் இருக்குது. ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாலும் அதே இடம் தான். தலைவலி கைஸ். நெட்வொர்க் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி கிளிச் ஆகுது. ப்ராப்ளம் ஆனான்னு தெரியலையே. சரி, ஓகே கைஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு டேரெக்டாக ஒரு 6th 7th கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5th ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம் கைஸ். இதுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 66.79 பார்க்கலாம் அடுத்த ஆர்டர் போடுறாங்களான்னு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஆனால் ஏர்னிங்ஸ் கம்மி தான். நாலு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சீக்கிரமாக முடிச்சிட்டோம் கைஸ். நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்குள்ளே நான் 4 ஆர்டர் பார்த்துட்டேன். 5th ஆர்டர் வந்து நம்ம எடுக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 20 minutes கிட்டே வெயிட் பண்ண வச்சிட்டானுங்க. அப்புறம் அதை வெயிட் பண்ணி இப்போ தான் 5th ஆர்டர் டெலிவரி பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், இன்னும் ஒரு 10 ஆர்டர் பார்த்துடலாம். விடுங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னொன்று வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலைலாம் ஏறுதுன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் லாக்டவுன்னு சொல்கிறாங்க. எது உண்மை எது போயினே தெரில. ஆனால் பெட்ரோல் விலைலாம் ஏறுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைஸ். எக்ஸ்ட்ரா எப்படி ஏற்றுவாங்களா ஜொமேட்டோலேருந்து கிலோமீட்டருக்கு எப்படின்னு தெரில. ஆனால் எல்லாமே இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன்லாம் போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் கைஸ்.
இதுக்கப்புறம்லாம் லாக்டவுன் போட்டால் ரொம்ப நிறைய பேர் கமிட்மெண்ட்லலாம் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரில. ஆக்சுவலாக எனக்கும் கமிட்மெண்ட்டு தான் இருக்குது. நம்ம எதனா ஒரு இதில் வேலைக்கு போய் தான் ஆகணும். பார்க்கலாம் எப்படின்னா என்ன ஆக போகுதுன்னு தெரில கைஸ். வண்டிக்கு இதுவரையும் பெட்ரோலே போடல. பெட்ரோல் பங்க் தான் கைஸ் போயின்னு இருக்கேன். அந்த பாரத் அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அப்படியே பெட்ரோல் போட்டு அப்படியே ஆர்டர் எதனா போடுறாங்களா பார்க்கலாம். சரி கைஸ், நம்ம ஆர்டர் எதனா போட்டால் கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். நம்ம 6th ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 61 ரூபா 3 கைஸ். அடுத்த ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் போட்டாங்க கைஸ் 102 ரூபா. இன்றைக்கி வந்து ஆர்டரு டிப்ஸ் வேறு இருக்குது கைஸ். இந்த ஆர்டருக்கு எவ்வளோ டிப்ஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா டிப்ஸு. வேறு லெவலு பார்க்கலாம் கைஸ். ஏன்னா இது வரையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் கைஸ் இருந்தது. எனக்கு ஆர்டர் பார்த்துருந்தாலும் அவ்வளோ ஏர்னிங்ஸே இல்லை. ஏன்னா குட்டி குட்டி ஆர்டருங்க எல்லாமே. குட்டி குட்டி ஆர்டர் போட்டுட்டு அங்கே நம்ம பிக்கப் பண்ண போகிறோம்ல ரெஸ்டாரண்ட்டு, அங்கே லேட் பண்ணி விட்றாங்க. அதை ப்ரிப்பேரிங் பண்ணதுக்கு லேட் ஆகிடுதா. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டருக்கு 10-15 நிமிஷம் வேஸ்ட் ஆகிடுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஒரு பெரிய ஆர்டரே போடுறாங்க. 100 ரூபா ஆர்டர். இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா 40 ரூபா. ஒரு ஆர்டர் வந்து ஆர்டர் இப்போ டெலிவரி பண்ணலை. இது ஒன்று தான் ஒரு 60 ரூபா வந்தது. மிச்சம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாக்குள்ளே தான். நம்மளுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. என்னடா 20 ரூபா 30 ரூபா ஆகுது. ஏன்னா கண்டினியூஸாக போய்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம ரெடியாக இருந்தால் ஒரு பிரச்சனை டப்புன்னு எடுத்துகிட்டு போகலாம். அவங்க ப்ரிப்பேராக பண்ண மாட்டாங்களா, நம்ம அங்கே நிற்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் போக வேண்டியதாக இருக்குது. வெறுப்பு கைஸ். பார்க்கலாம் விடுங்க கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 7th ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம் கைஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபீஸ் டிப்ஸ் வேறு கிடச்சிருக்கு. இதுக்கு நம்ம டெலிவரிக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருக்குன்னா 102 ரூபா 77 ஒர்த்து கைஸ் இந்த ஆர்டரு. பரவாயில்ல. இதேமாரி ஒரு 2 ஆர்டர் போட்டால் நல்லா இருக்காது. போட மாட்டாங்க. போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு 70 ரூபீஸ் 60 ரூபீஸ் ஆச்சு போட்டால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம். நம்ம அப்படியே ஈஸியாக ரோட்டில் தான் இருக்கும். அப்படியே மூவ் பண்ணி உள்ளே போகலாம் கைஸ். அடுத்தது 57 ரூபா. சூப்பரு. கொட்டிவாக்கம் நம்ம பெருங்குடி கிட்ட கைஸ். இது அப்படியா போகணும். பரவாயில்ல கைஸ். SRP கிட்ட ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. வா 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 வா. போங்க அதான் வெயிட் பண்ணுறோம்ல. ஆர்டர் வர இப்போ எவ்வளோ பேர் எல்லோரும் கைஸ். நைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லாரிக்கு அலோடு 10 மணிக்கு மேலே. சேஃபாக தான் ஓட்டணும் கைஸ். பொறுமையாக ஓட்டணும் கைஸ். நல்லா ரொம்பலாம் ப்ரெஷர் போட்டதில்லை கைஸ். இப்போலாம் ஸ்லோவாக ஓட்டுறோம் அவ்வளோதான். நம்ம ஆர்டர் ஃபுட்டு எதனா ஜொமேட்டோலேருந்து ஆர்டர் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour 40 அதான் 1 hourக்குள்ளே அவங்க டைம் கொடுப்பாங்க. நம்மளுக்கு எத்தனை வந்து கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிஷம் கிட்ட ஆகிடும், 50 நிமிஷம் கிட்ட ஆகிடும். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 hourக்குள்ளே 3 ஆர்டர் டெலிவரி பண்ணுவோம் பார்த்துக்கிறீங்களா. ஆனால் நம்மளுக்குலாம் அந்த ரொம்ப பொறுமையாகவே நம்ம பண்ண மாட்டோம். ரொம்ப ஸ்பீடாகவும் பண்ண மாட்டோம். மீடியமாக பண்ணுவோம். அந்த மீடியமாக பண்ணதுக்கே நம்மளுக்கு 1 hour ஆக்சுவலாக 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஆனால் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டருக்கு 1 hour எடுத்துப்பாங்க. அப்படிலாம் இருந்தாலும் ஏர்னிங் சுத்தமாக இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு ஆளாச்சும் இருக்கணும்ல ஏர்னிங்ஸ். ஒரு ஹவருக்கு 2-3 ஆர்டராச்சும் பார்த்தா நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஒரு ஆர்டர்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள், வேஸ்ட்டு. அதனால் வந்து பார்த்தா பார்க்கலாம். அடுத்த அன்றைக்கி இன்னும் 3 ஆப் நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் எப்படி ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம வெறும் ஜொமேட்டோ மட்டும் தான் பார்க்குறோம். அதனால எப்படி சர்ஜி ஏர்னிங்ஸ்லாம் இருக்குன்றாங்க. நிறைய சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஓட்டி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். சரி கைஸ், நான் இந்த 8th ஆர்டர் நான் டெலிவரி பண்ணிக்கிறதுல ஒரு 10th ஆர்டர்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும்ல. வெறும் ஏர்னிங்ஸ் மட்டும் போட்டால் கொஞ்சம் ஸ்பீச்சும். அதனால் கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்க்கலான்னு இருக்கேன். புதுசான டாப்பிக்கை வச்சு நம்ம இதுக்கப்புறம் வீடியோவில் ஏன்னா டாபிக் எடுக்க போகிறோம். அந்த டாபிக் பற்றி கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மல் வீடியோக்குள்ளே நம்ம டெலிவரி கண்டென்ட்டுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா. நாளையிலேருந்து எதனா ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வரேன் கைஸ். ஸோ கைஸ், நம்ம இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணால் 10th ஆர்டர்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன் கைஸ். 10th ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன் கைஸ் ஒரு வழியாக. 10th ஆர்டருக்கு வந்து 42 ரூபா 89 கிடச்சிருக்கு. பாருங்களேன். இன்றைக்கி ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் லேட்டு கைஸ். லேட் பண்ணி கொடுக்குறாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா மேக்ஸிமம் 5 நிமிஷம் அது மாதிரி நிற்க வச்சுறானுங்க. நானே தெரில கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம். ஆனால் நல்லா இன்றைக்கி ஏன் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ஸ்டார்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 4 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா செம ஸ்பீடாக 1 hourக்குள்ளே பார்த்துட்டோமா. இன்றைக்கி 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறோம் போல். 325 சம்திங் 15 ஆர்டருக்கு அதை அன்லாக் பண்ணிடலாம் நினச்சேன். முடியாது போல்.
அவ்வளோதான் கரெக்டாக. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:23 ஆகுது. 3 மணி நேரம் நம்ம ஷிஃப்ட் முடிஞ்சிடும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது 1/2 35 நிமிஷம் கிட்ட இருக்குது. இன்னும் 2 ஆர்டர் பார்க்கணும் கைஸ். நம்ம அந்த 12 ஆர்டர் இன்சென்டிவ் அன்லாக் பண்ணுறதுக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 2 ஆர்டர் பார்க்கணும். பாருங்கள், ஆர்டரே போடல பாருங்கள். மற்ற ஸ்டார்ட்டு புக் பண்ணவே இல்லைல்ல, கொஞ்சம் அலைய விடுவாங்க. இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா டப்புன்னு பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே எப்படி விட்றாங்க 12 ஆர்டர் முடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது 250 ஆச்சும் வரும் இன்சென்டிவ். ஒரு அளவாச்சும் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். 67 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன் கொஞ்சம் இன்னும் இந்த ஆர்டரை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆர்டர் தான் பார்க்கணும். காய்ஸ், என்னோடய வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஆர்டர் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 591 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இன்சென்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா அன்லாக் ஆகிருக்கு. 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 4 ஜிக்ஸ்னால் 4 மணி நேரம் கிட்டே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 841 ரூபா. ப்ளஸ் ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு 30 டிப்ஸு கொடுத்தாரு. அதோடு சேர்த்துனா வந்து பார்த்திங்கன்னா 871 ரூபா கைஸ் நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட்டு. அதில் இந்த மைனஸ் வந்து ஒரு 180 பெட்ரோலுக்கு நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 690 ரூபா கைஸ் நம்மளுக்கு. ஓகே தான், ஏன்னா வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 15 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு நினச்சேன் கைஸ். ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்தது, குட்டி குட்டியாக போட்டாலும் நல்லா போட்டிருந்தாங்க. அந்த நடுவில் வந்து ஒரு 5 ஆர்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் நிற்க வச்சிட்டாங்க. பரவாயில்ல விடுங்க, நம்ம இந்த 12 கம்ப்ளீட் பண்ணுமே, அது கூட கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அந்த 250 கூட எடுத்துருக்க முடியாது. அதான் சொன்னால ஒரு நாள் வரும் ஒரு நாள் வராதுன்னு அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அது மாதிரி தான் நினச்சி போக வேண்டியதான். பரவாயில்ல கைஸ், நான் 11 மணிலேருந்து நான் 3 மணி வரையும் நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். நம்ம டெலிவரி பண்ணிட்டு இப்போ 4 ஹவருக்கு ஓகே தானே இந்த ஏர்னிங்ஸு. ஓகே, நான் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் ஜொமேட்டோ கண்டென்ட் இந்த வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் வேறு ஒரு ஆப் ட்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் புதுசாக வந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.